இன்றைக்கி நம்ம வந்து மெலடி அப்படிங்கிற ஒரு பிராண்ட்லேருந்து ஒரு சின்ன சைலோஃபோன் தான் பார்க்க போகிறோம். இந்த சைலோஃபோன் அப்படிங்கிறது என்ன கேட்டிங்கன்னா, மியூசிக் வந்து க்ரியேட் பண்ணுற மாதிரியாக வந்து ஒரு டாய் தான் இது. நமக்கு இதில் வந்து பல விதமான வெர்ஷன்ஸ் இருக்குது. 7 விதமான சவுண்டு வந்து க்ரியேட் பண்ணுற மாதிரி வந்து ஒரு வெர்ஷன் இருக்குது. இல்லைனா வந்து அதோட கம்மியாகவோ இல்லை அதோட கூடவோ உள்ள வெர்ஷனும் இருக்குது. இப்போ நம்மக்கிட்ட இருக்கிறது 5 விதமான சவுண்ட் க்ரியேட் பண்ணுற மாதிரி ஒரு பட்ஜெட் வெர்ஷன், அதாவது பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ஒரு டாய் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ இங்கே ஃப்ரெண்டில் பார்க்குற மாதிரி இது வந்து பல விதமான கலர்ஸில் வருது. அது மட்டும் இல்லாமல் டாய் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நமக்கு ஃப்ரண்ட் சைட்லேயே பார்க்க முடியுது. அப்படி சைடு பார்த்துட்டே தெரியும் நமக்கு வந்து இதில் இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க என்னெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்ட்டு. குறிப்பாக வந்து ஏதாவது ஒரு பாட்டு வந்து உடஞ்சி போச்சுன்னா பிள்ளைங்க வந்து வாயில் வச்சிடாமல் வந்து கவனமாக பார்த்துக்கணும். அது மட்டும் இல்லாமல் க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க நீட்டாக. இது போக ஹை டெம்பரேச்சர் மாதிரியான ஏரியா பக்கத்தில் வந்து இந்த டாய் கொண்டு போயிறாங்க. காரணம் இது பிளாஸ்டிக்கில் செஞ்சுருக்காங்க. 3 வயதுக்கு மேற்பட்ட குழந்தைகள் தான் இதை பயன்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரியான இன்ஸ்ட்ரக்ஷனும் இதில் கொடுத்துருக்காங்க. இதில் பல விதமான கலர்ஸும் வருது அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ நீங்கள் சைடில் பார்த்துட்டிங்கன்னா இந்த டாய் எப்படிலாம் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது எல்லாத்தையும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது மாதிரி இன்னொரு சைடில் பார்த்துட்டிங்கன்னா நமக்கு வந்து இந்த என்னெல்லாம் பார்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத வந்து காட்டியிருக்காங்க. இப்போ இந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணி உள்ளே என்னெல்லாம் விஷயங்கள் வருதுங்கிறத பார்க்கலாம். இப்போ நீங்கள் பார்க்குற மாதிரியாக இந்த டாய் மட்டும்தான் இருக்குது, வேறு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் எதுவுமே கிடையாது. டேரெக்டாக இதே மாதிரியாக நமக்கு வந்து 5 விதமான மெட்டல் ஸ்டாப்பில் கொடுக்குறாங்க. அது போக அதுக்கு ஏற்றாப்பில் அதே கலரில் நமக்கு வந்து 5 விதமான பட்டன்ஸும் கீழே கொடுக்குறாங்க. இது எல்லாமே மெக்கானிக்கல் பட்டன் தான். அது மட்டும் இல்லாமல் பாட்டம் சைடு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு 2 ஸ்டிக்கும் கொடுக்குறாங்க. இது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, டாப்பில் உள்ள அந்த மெட்டலை வந்து தட்டி அடிக்கும்போது சவுண்ட் வந்து வரும். அதுமாதிரி பாட்டமில் உள்ள இந்த பட்டன்லாம் வந்து நீங்கள் ப்ரெஸ் பண்ணும்போது, அதாவது வேகமாக தட்டும் போது அதுலேயும் வந்து உங்களுக்கு சவுண்ட் வரும். இப்போ நீங்கள் கேட்குற மாதிரியாக இதே மாதிரியாக நீங்கள் வந்து டாப்பில் வந்து தட்டும்போது சரி, இல்லைன்னா அந்த பட்டனை டேப் பண்ணும்போது சரி, ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு சவுண்டு கேட்கும். இந்த சைலோஃபோனோட ரேட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி, கிட்டத்தட்ட 200 ரூபாய்க்கு கீழே தான் வரும். ஸோ இது வாங்க நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் வந்து வியூ ப்ராடக்ட் அப்படிங்கிற லிங்க் தெரியும், அதை டேப் பண்ணி நீங்கள் டேரெக்டாக வாங்கிக்கலாம். ஸோ ஒருவேளை உங்கள் வீட்டில் வந்து சின்ன குழந்தைங்க இருந்தாங்கன்னா அவங்களோட இந்த லேர்னிங் ஸ்கில்ஸை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும், அது மட்டும் இல்லாமல் இதே மாதிரியே மியூசிக்கில் வந்து அவங்களுக்கு வந்து ஆர்வம் இருந்துச்சுன்னா மியூசிக் போடுற அந்த இன்ட்ரெஸ்ட்டை வந்து கூட்டுறதுக்கும் இந்த டாய் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும். ஸோ நீங்கள் இந்த சைலோஃபோனை பற்றி நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷன் மென்ஷன் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சா ஒரு கொடுத்துருங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க.